சரி போலாமா, டைம் ஆச்சு. போலாம். எனக்கு ஒரு டவுட். நீங்க இன்னைக்கு மெசேஜ்ல நோவா பெரிய கிஃப்ட் அவங்க ஃபேமிலிக்குன்னு சொன்னீங்கல்ல, ஏன் நோவா தான் கிஃப்டா? ஏன் நான் ஒய்ஃப் எல்லாம் கிஃப்ட் இல்லையா? அவங்க ஒய்ஃப்லாம் நோவா கிஃப்ட், ஒய்ஃபும் கிஃப்ட் தான். அப்ப ஏன் நோவாவை மட்டும் பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொன்னீங்க, ஒய்ஃபை சொல்லாம? ஏன்னா பைபிள் சொல்லுது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவன் மனைவிக்கு கிடைத்ததுன்னு போடல, பிள்ளைகள் கிடைத்ததுன்னு போல, நோவாக்கு தான் மொத்த குடும்பத்தில் அவனுக்கு தான் கிடைச்சிச்சு. ஏன் நோவாவுக்கு மட்டும் கர்த்தர் கண்களுக்கு கிருபை கிடைச்சிச்சு? ஏன்னா அதுவும் பைபிள் தான் இருக்கு. அடுத்த வசனத்தை வாஸ்து பாக்குறதே இல்ல. அடுத்த வசனம் சொல்லுது, நோவா தன் காலத்தில் வாழ்ந்ததற்குள்ளே நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். அப்ப காலத்தை வாழ்ந்ததுக்குள்ள மனைவி கூட நோவாவுக்கு உத்தமமா வாழல, பிள்ளைங்க கூட நோவா அளவுக்கு நீதிமான செய்யல, வாழல. அதனாலதான் கர்த்தர் நோவாக்கு என்ன செய்த கிருபை கொடுத்தார். அப்போ நோவா நிமித்தம்னா மொத்த குடும்பம் காப்பாற்றப்பட்டது. நான் சொல்லுவேன், நோவா மொத்த குடும்ப ஒரு கிஃப்ட், பிள்ளைக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட், அப்பா மனைவிக்கு கணவனா கிடைச்ச ஒரு கிஃப்ட் நோவா. ஒட்டுமொத்த குடும்பத்துக்கு நோவா ஒரு பரிசு நான் சொல்லுவேன். ஏன்னா நோவா நிமித்தம் குடும்பம் காப்பாற்றப்பட்டது, பெரு ஆபத்திலிருந்து, பேர் அழிவிலிருந்து, வெள்ளத்திலிருந்து காப்பாற்றப்பட்டது. இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க நோவை போல உத்தமனாய் நீதிமானாய் வாழ்வீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். உங்கள் நிமித்தம் உங்க பிள்ளைங்க காப்பாற்றப்படுவாங்க, உங்கள் நிமித்தம் உங்க குடும்பம் காப்பாற்றப்படுவாங்க. ஒருவேளை மனைவியா இருப்பீங்கன்னா உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க உத்தமமா இருந்து பாருங்க, உங்கள் நிமித்தம் உங்க கணவர் காப்பாற்றப்படுவார், உங்கள் நிமித்தம் பிள்ளையை காப்பாற்றப்படுவார். பிள்ளைங்க சொல்லலாம், நீங்க உத்தமமா இருந்தீங்கன்னா உங்கள் நிமித்தம் உங்க அப்பா காப்பாற்றுவாங்க, மனைவி காப்பாற்றப்படுவாங்க, உங்க சந்ததிகள் காப்பாற்றப்படுவாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.